ஏர்போர்ட்டுக்கு போனால் கூட ஒரு 4 பேர் முகங்களை பார்க்கலாம். பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா நீங்கள் லவுஞ்சில் உட்காந்தா கூட 10 பேர் இங்கே உட்காந்துருப்பாங்க. சார் வணக்கம்மா, சில பேர் திட்டுவான். நீங்கள் நடந்து போகிற போது அந்த ட்ராலியை தள்ளிட்டே ஒருத்தன் தலைவான்னு கத்துவான், ஏய் அப்படின்னு சத்தம் போடுவான். எல்லாத்தையும் காது கொடுத்து ஒரு தலைவன், வளர வேண்டிய வளர்கிற இடத்தில் இருக்கிற தலைவன் கேட்கணும். அது எதுக்குமே வாய் தர மாட்டார். அவர் சம்பாதிச்ச காசு தான், அவருடைய உழைப்பில் வந்த காசுல தான் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறார் வர. எவ்வளோ நாளைக்கு இப்படி ஸ்பெஷல் ஃப்ளைட்லேயே போவீங்க? நீங்கள் யாரை ஆளை நினைக்கிறீங்க? மக்களோட மக்களாக நீங்கள் ஜெயலலிதாவுடைய இதை பாருங்கள். ஆணவக்காரர், சர்வாதிகாரி, அகம்பாவம் பிடிச்சவர், திமிர் பிடிச்சவர்லாம் அவரை பிடிச்சவங்களும் மறைமுகமாக சொல்லுவாங்க, பிடிக்காத அரசியல் எதிரிகள் வெளிப்படையாக பொது மேடையில் விமர்சிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா 16 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஊருக்கு தான் அவர் போனார். 35-30 பேர் 40 பேர் நிற்க வச்சு ஒரே மேடையில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம்னு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போனார், பேசினார், திருப்பி வந்தார். ஏன்னா அவரால் நடக்க முடியலை. அந்த சூழலில் கூட நாம் அந்த ஊருக்கு போகணும், அவங்க நம்ம வாயால் அவங்கள உச்சரிக்கணும், அவங்க பேரை உச்சரிக்கணும். ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, ஒரு தொண்டன் எதை ரசிப்பான், எதை எதிர்பார்ப்பான்? ஆமாம், வேப்பனஹள்ளியில் அண்ணன் பேரை அம்மா சொல்லிட்டாங்க. அதுவே அவனுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்துது. ஸோ அந்த ஊர் வேலூர்னா வேலூருக்கு போகணும், அது அந்த மண்டலத்தில் இருக்கிற 40 தொகுதி பேரை நம்ம சொல்லணும், அந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தணுங்கிற அந்த நிர்பந்தத்தை அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்த ஜெயலலிதா அதை கடைபிடிச்சார். அப்போது நீங்கள் ஜெயலலிதாவோட பெரியாளா, எம்ஜிஆரோட பெரியாளா, கலைஞரோட பெரியாள்? நீங்கள் யார் சார்? நீங்கள் நத்திங், இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு ஆள். 15% ஓட்டை வச்சிருக்காரா, நம்மளை என்ன வேணாலும் அவர் நடந்துக்கிடலாமா? குறைஞ்சபட்ச அரசியல் பண்ணுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம்.